السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையினூடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்துடைய நண்பனாக, சகோதரனாக உறக்கத்தை படைத்திருக்கிறான். மரணத்துடைய சகோதரன் உறக்கம். ஒரு மனிதன் உறங்குகிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுடைய ரூஹை கைப்பற்றுகிறான். ரூஹு கைப்பற்றப்படுகிறது. மீண்டும் யாருடைய ஹயாத், வாழ்வு இந்த உலகத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய உயிர்கள் தான் அவர்களுடைய உடலோடு மீண்டும் சேர்க்கப்படுகிறது. சிலாக்கள் உறக்கத்திலேயே வஃபாத்தாகினதா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த உறக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடைய ரூஹுகளையும் என்ன செய்கிறான்? கைப்பற்றி விடுகிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் யாருக்கு இன்னும் உயிர் வாழ வேண்டிய காலம் இருக்கிறதோ அவர்களுடைய ரூஹுகள் தான் மீண்டும் வந்து சேரும். இதனால இந்த உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுதே ஒரு மனிதன் கிட்டத்தட்ட மரணத்துக்கு தயாராகுவது போல தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறக்கத்துக்கு முன்னால், வாழ்க்கையில் அவர்களுக்கு பாவமே கிடையாது, உறக்கத்துக்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடிவிட்டுத்தான் அவர்கள் உறங்குவார்கள். அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்வு இருந்தது. அவுலியாக்கள் எனப்படும் இறைநேச செல்வர்கள் ஒரு முறை எங்களுக்கு தருகிறார்கள். உறக்கத்துக்கு சென்று விட்டால் உங்களுடைய விரிப்பிலே நீங்கள் உட்கார்ந்து வுது செய்து உட்கார்ந்து அன்றைய நாள் நாம் செய்திருக்கின்ற சகல பாவங்களையும் நினைத்து அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்தி ஒவ்வொரு இரவிலும் பிழை பொறுக்க தேடி தௌபா செய்து விட்டு உங்கள் மனச்சாட்சிக்கு உங்கள் பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் உண்மையாகவே நீங்கள் பிழை பொறுக்க தேடி விட்டீர்கள், அல்லாஹ் மன்னித்திருப்பான் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்த பிறகு நீங்கள் உறங்குங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் ஒரு போர்வையை போத்துவீர்கள் அல்லவா உறக்கத்திற்கு, அதை உங்களுடைய கஃன் துணியாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உறங்குகின்ற அறையை உங்களுடைய மண்ணறையாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய விளக்குகளை, லைட்டுகளை அணைக்கின்ற பொழுது, ஆஃப் பண்ணுகின்ற பொழுது கபருடைய இருளை நீங்கள் ஞாபகம் வைத்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் கபரிலே தன்னந்தனியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவத்திலே எடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அந்த உறக்கம் ஒரு பொருத்தமான தருணம் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு சொல்லுகிறார்கள், ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, நாளை கபரிலும் மறுமையிலும் உங்களை விசாரிக்கப்படுவதற்கு முன்னர், கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னர் நீங்களே உங்கள் நஃப்ஸை முன்னிறுத்தி கேள்வி கேட்டு பாருங்கள். இன்று நீ உறங்கப் போகிறாய், ஒருவேளை நீ மரணித்து விட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உன்னுடைய தகுதி நீ சரியா இருக்கிறியா என்பதை கேட்டு செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அதற்கு பிறகு நீங்கள் உறங்குங்கள் என்று சூஃபியாக்கள் உறக்கத்தினுடைய ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுத் தருவார்கள். இது மிக முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு இது அனுபவம், பிராக்டிஸுக்கு நம்மளுக்கு சாத்தியப்படும் என்பது அவரவருடைய மனோநிலையை பொறுத்த விஷயம். ஒரு மனிதன் நாளாந்தம் தன்னை சுய விசாரணை செய்து, சுய பரிசோதனை செய்து வாழ்வானாக இருந்தால் கணிசமான அளவுக்கு அவனுடைய பாவங்களை விட்டு அவன் தூரமாகி விடுவான். ஆனால் மனிதன் அப்படி செயற்படுவதில்லை. அந்த அனுபவத்தை ஒருவன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சூஃபிகள் என்று சொல்லக்கூடிய இறைஞானிகள்
அதற்கான தர்பியாக்கள் பயிற்சிகளை தங்களுடைய சிஷ்யர்களுக்கு சீடர்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பார்கள். எனவே இந்த விஷயத்திலே உங்களுக்கு நான் இதை பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்த விஷயம், உறக்கம் என்பது அளவோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நல்லடியார்கள் சொற்ப நேரம்தான் உறங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். விஞ்ஞானமும் மருத்துவமும் ஒரு 8 மணித்தியாலங்கள் அல்லது ஒரு 7 மணித்தியாலங்களாவது ஒருவன் தூங்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் சூஃபிகளுடைய வாழ்விலே அவர்கள் ஆக உச்சகட்டமாக அவர்கள் உறங்குகின்ற நேரம் வெறும் 3 மணித்தியாலங்கள் மட்டும்தான். அதைவிட குறைவு 3 மணித்தியாலங்கள் ஒரு உச்சமாக சொல்ல முடியும். அந்த குறைந்த தூக்கத்தில் அவர்களுடைய உடலுக்கு எந்த கேடும் வரவில்லை. அப்படி என்றால் நாம் 8 மணித்தியாலங்கள் அல்லது 7 மணித்தியாலங்கள் உறங்காவிட்டால் உடலுக்கு கேடு என்று மருத்துவம் விஞ்ஞானம் எங்களுக்கு சொல்கிறதே, என்ன காரணம்? அங்கேதான் யோசிக்க வேண்டும். சராசரியாக மனிதன் தன்னுடைய உடலையும் தன்னுடைய மூளையையும் தன்னுடைய இதயத்தையும் ரொம்ப அதிகமான சுமைகளை கொடுத்து களைப்படைய செய்கின்றான். நீங்க 100 பக்கெட் நெல்லு மூடைய தூக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கேத்த களைப்பு உடம்புக்கு இருக்குமா இல்லையா? நீங்க 1 மூடை நெல்லை தூக்கினால் அதுல களைப்பு எப்படி இருக்கும்? 100 மடங்கால நம்மளுக்கு 100ல் 1 பங்கு தான் இருக்கும். இன்று மனிதன் அவனுக்கு உறக்கமும் ஓய்வும் ஏன் அவசியப்படுகிறது தெரியுமா? அவன் கடுமையா அவன் மூளையை செலவழிக்கான், இதயத்தை வருத்திக் கொள்றான், உடலை வருத்திக் கொள்றான். முழுக்க முழுக்க உலக சிந்தனைகளால் அவன் முழுமையாக சூழப்பட்டிருக்கிறான். அந்த உலக சிந்தனைகளை முழுமையாக சூழ்ந்தால் அங்கே நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, ஆறுதல் இருக்காது. எப்பொழுது நாம் நிம்மதியை இழந்து விடுகிறோமோ அப்பொழுது நாம் அதிகமாக களைப்படைகிறோம். ஆனால் சூஃபிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் என்கின்ற அந்த சம்பூர்ணத்துவத்திலே பேரானந்தம் அடைந்தவர்களாக சூஃபிகள் 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வுடைய தரிசனம் பற்றி சிந்தித்து அதிலே அவர்களுடைய உணர்வை பெற்று அனுபவத்தை பெற்று எந்த நேரத்திலும் அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு உடலுக்கு 8 மணித்தியாலம் ஓய்வு கொடுக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. அவ்வளவுதான். நாம 100 மூட உலகத்தை தூக்கி போட்டு 8 மணித்தியாலம் படுக்கம் எப்படி படுக்க வேண்டா, பக்கத்துல வந்து பாக்குறாள் இவர் படுக்காரா மௌத்தா போய்த்தாரான்னு தெரியாத அளவுக்கு நாம களைப்பா தூங்குறோம். ஒரே ஒரு வித்தியாசம், இந்த கொரட்டு சத்தம் மட்டும் கொஞ்சம் பிளமா இருக்கும். பா சத்தம் வருது, உசுரோட இருக்கான் என்று கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள களைப்பு இல்லை. ஆனால் சூஃபிகளுடைய விஷயம் அப்படி அல்ல. சூஃபிகளுடைய உறக்கமே மேக்சிமம் அவர்கள் 3 மணித்தியாலங்கள் அவருடைய உறக்கம் இருக்கும். அதிலும் அவர்கள் இரவில் ஒரு 2 மணித்தியாலம் உறங்குவார்கள். லுஹர் தொழுகைக்கு முன்னால் 1 மணித்தியாலம் ஒரு சாஅத் அளவு சற்று உறங்குவார்கள். ஏன்னா இரவைக்கு தூக்கம் முழிச்சதுக்கான ஒரு சின்ன டயர்ட் உண்டவர்களுக்கு இருக்கும், அது இருக்கும். அரபு கல்லூரிகள்ல இந்த சிதியா இஸ்லாமிய முறைப்படி அந்த ஒழுங்குகளோடு நடத்தப்படுற மதரசாக்கள்ல அந்த லுஹருக்கு முன்னாடி அந்த 1 மணித்தியாலம் அல்லது 45 நிமிடங்கள் மாணவர்களை கட்டாயமாக உறங்க சொல்லுவார்கள். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக உறங்குகின்ற நேரம் லுஹர் தொழுகைக்கு முன்னாடி. லுஹருக்கு பிறகல்ல, அசருக்கு பிறகல்ல, சுபஹுக்கு பிறகல்ல, லுஹருக்கு முன்னாடி. இன்று இருக்கின்ற கல்வி திட்டத்தில் மாணவர்கள் அப்படி உறங்கேலா. இன்று இருக்கின்ற வியாபார திட்ட முறையில நீங்க லுஹருக்கு முதல்ல 1 hour சாஞ்சலிங்கன்னா பிசினஸ் அடிபட்டு போயிடும். கடை இருக்கா, அலுமாரி இருக்கும், சாமான் இருக்க மாட்டா, கள்ளம் கொண்டு வைத்துருவான். என்றாலும் இஸ்லாத்துல உள்ள விஷயம் இதான். இதான் உறக்கம் சம்பந்தமான
இஸ்லாத்தினுடைய விடயங்கள் என்பதை சுருக்கமாக நீங்கள் இன்றைக்கு விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறக்கம் எவ்வாறு இருந்தது என்கிற விஷயத்தில் அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், இதா அதைத மல்ஜஅக, நீ உறங்குகின்ற இடத்துக்கு நீ வந்து விட்டால், ஃபதவல்ல வுலூஅக லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக நீ எப்படி வுலூ செய்வியோ அதுபோல வுலூ செய்து கொண்டு உறக்கத்துக்கு வா. உறங்குறதுக்கு எப்படி வரணும்? வுலூ செஞ்சு கொண்டு உறக்கத்துக்காக வர வேண்டும். சும்மல் தஜிஅ, அதுக்கு பிறகு நீ சாஞ்சிக்கோ, அலா ஷிக்கிகல் ஐமன், உன் வலது பக்கத்துக்கு கத்திப்பாடாக சாஞ்சிக்கோ. கபர்ல மையத்து வைக்கிறபடி கத்திப்பாட்டுல முகத்தை கிபிலாக்கு நோக்கி, நெஞ்ச கிபிலாக்கு நோக்கி, வலது கண்ணத்துக்கு மண்புடி வச்சுதானே வைப்போம். அந்த கத்திப்பாட்டுக்கு வலது கண்ணத்துல வலது கையை வச்சு நாங்கள் உறங்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய சுன்னத். உடல்ல ஏதும் வருத்தம் வாதைகள், நோய் நம்பலங்கள், கஷ்டங்கள் இருந்தால் இதை சற்று அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள முடியும். ஆனால் தூக்கம் போனதுக்கு பிறகு எங்கள பக்கம் பிறண்டு கிடக்கிறோம்ங்கிறது கட்டிலுக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும், நம்மளும் தெரியாது. எனவே உறக்கத்துக்கு சென்றால் நம்முடைய உறக்கத்தினுடைய தொடக்கம் வலது கண்ணத்தில் வலது கையை வைத்து நாங்கள் எங்கள் உறக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். சூஃபியாக்கள் இந்த விஷயத்தில் ஒரு செய்தி சொல்லுவார்கள், நினைவோடு உறங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். உறக்கத்தில் ஒரு எறும்பு எங்கள் உடலில் ஊர்ந்தால் கூட அது விளங்கக்கூடிய அளவுக்கு நினைவோடு உறங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது எந்த அளவு சாத்தியம் தெரியா? எறும்ப விட்டு எறும்பு மாடு மேய்ஞ்சாலும் நம்மளுக்கு விளங்க மாட்டா, நாம தூங்குற மாதிரி பார்த்தோம் என்று சொன்னா. எறும்ப விடுங்க, எரும மாடு மேய்ஞ்சாலும் விளங்காது. இருந்தாலும் அது சூஃபிகள் அவ்வாறு அந்த சுன்னாவை அவர்கள் நினைவோடு எந்த நேரத்திலும் அவர்கள் அந்த நினைவை இழக்காமல் உறங்குவார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கத்துக்கு வந்தால் என்னென்ன செய்வார்கள்? வுலூ செய்ய சொல்லி இருக்கிறாங்க, வலது கண்ணத்துல கை வச்சு உறங்க சொல்லி இருக்கிறாங்க. அது ரெண்டும் கரெக்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத சொல்ல மாட்டாங்க. வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அவா இலா ஃபிராஷிஹி, தன்னுடைய உறங்க வேண்டிய விரிப்புக்கு வந்து விட்டால், குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும், ஜமஅ கஃபைஹி, தன்னுடைய இரண்டு கைகளையும், மணிக்கட்டு இந்த இரண்டு உள்ளங்கைகளையும் இவ்வாறு சேர்ப்பார்கள், ரெண்டையும் சேர்ப்பார்கள். சேர்த்து குல் ஹுவல்லாஹு அஹது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த மூன்று சூறாக்களையும் ஓதி தன்னுடைய கரத்திலே ஊதி தன்னுடைய தலை, முகம், முகத்தோடு சேர்த்து உடலின் முன்பகுதி உட்பட, தலை, முகம், முற்பகுதி, அதாவது நெஞ்சு, வயிறு, இந்த கால் பகுதி சார்ந்தது சேர்த்து தன்னுடைய கை எவ்வளவுக்கு எட்டுமோ ஏழுமோ அந்த அளவுக்கு தன் உடல் முழுக்க 3 தடவைகள் தடவி கொள்வார்கள். வுலூ செய்யணும், 2 கைகளை ஒன்று சேர்க்கணும். குல் ஹுவல்லாஹு அஹது, குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ், மூண்டையும் ஓதி கையில ஊதணும். அத 3 தடவைகள் தலை, முகம், உடலின் முன்பகுதி, முடியுமான இடங்களுக்கு அந்த கரத்தினால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள், தடவி கொள்வார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையான விடயம். அதை 3 தடவைகள் செய்வார்கள். இப்ப நாம ஃபாத்திஹா ஓதி பழைய நாட்கள் தானே, சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தான் இதுல இல்ல. குல் ஹுவல்லாஹு அஹத் இருக்கு, குல் அஊது பிரப்பில் ஃபலக் இருக்குது, குல் அஊது பிரப்பின் நாஸ் இருக்குது. ஓதி ஓதி 3 தடவைகள் நாங்கள் தடவி கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்கிறார்கள், மன் கரஅ ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியை யாராவது ஒருவர் ஃபீ லைலத்தின், இரவில் ஓதினால், லம் யஸல் அலைஹி மினல்லாஹி ஹாஃபிலுன்,
அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு பாதுகாவலனை ஏற்படுத்தி விடுகிறான். ஆயத்து குர்சி ஓதி போட்டு உறங்கும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? அந்த அடியானுக்கு ஒரு காவலாளியை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த காவலாளியுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? அது வலா யக்ருபஹு ஷைத்தான், அவருக்கு ஷைத்தான் கிட்டையும் நெருங்க மாட்டான். அந்த அடியானுக்கு ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான்? கிட்டையும் நெருங்க மாட்டான். அப்ப ஒரு காவலாளி ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும். அல்லாஹ் ஒரு காவலாளியை ஏற்பாடு செய்கின்றான். வலா யக்ருபஹு ஷைத்தான், அவர்கிட்ட ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான்? நெருங்கவே மாட்டான். இந்த நபி மொழியையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்க முடியும். அப்ப ஆயத்து குர்சி என்கிறது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும், ஷைத்தான்ல இருந்து பாதுகாவல் தருகிறது. யாருக்கு தெரியும் தெரியுமா அந்த விஷயம்? முஸ்லிம்களுக்கு தெரியும், மூமின்களுக்கு தெரியும், ஷைத்தானுக்கும் தெரியும். ஷைத்தானுக்கும் தெரியும். அவனை விட்டு நாங்கள் பாதுகாவல் தேட வேண்டும் என்றால் ஆயத்து குர்சியை ஓதுங்கன்னு ஷைத்தான் சொல்ல. நீங்க ஷைத்தானை கூப்பிட்டு உனக்கிட்ட இருந்து நாங்க தப்போட மாட்டோம் என்னடா செய்யணும் கேட்டீங்க என்று சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? ஆயத்து குர்சியை ஓதினால் என்னை விட்டு நீங்கள் பாதுகாவல் பெற முடியும் என்று சொல்லுவான். அப்ப உறக்கத்தின் ஒழுக்கங்களாக இந்த அம்சங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். உறக்கத்திலிருந்து எழுந்தவுடன் முதல்ல உறக்கத்துக்கு போகும் பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, இறைவா உன் நாமத்தை கொண்டே நான் தற்பொழுது மரணிக்கின்றேன், பிறகு ஹயாத்தாகுவேன் என்று சொல்லணும். எப்படி சொல்லணும்? உறங்குகிறேன்னு சொல்றல, அல்லாஹும்ம பிஸ்மிக அனாமு, இறைவா உன் நாமத்தை கொண்டே உன் பேரை கொண்டே நான் உறங்குகிறேன்னு சொல்றல, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது, நான் மரணிக்கிறேன், வ அஹ்யா, நீ நாடினா நான் எழும்புவேன். அவ்வளவுதான். நாடாட்டி இல்ல. எழும்பும் பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர், எங்களை மரணிக்க செய்து மீண்டும் உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நாங்கள் ஓத வேண்டும். இந்த வார்த்தையை ஓத வேண்டும். அத்தோடு இன்னும் சில ஒழுங்குகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உறக்கத்திலிருந்து உங்களில் யாராவது எழுந்து விட்டால் அவர் முதலாவதாக தன்னுடைய 2 கைகளையும் நன்றாக கழுவிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ஏன்? லா எதிரி, அந்த அடியான் அறிய மாட்டான் அவனுடைய 2 கைகளும் ஐன பாத்தத், இவன் உறங்குகிற பொழுது இவனுடைய 2 கரங்களும் எந்தெந்த இடத்தில் உறங்கியது என்பதை அவன் அறிய மாட்டான். நித்ரகன்ல தலை கடிச்சாலும் ஒரு சொறை, கண் கடிச்சா ஒரு கசக்கு இல்லையா, மூக்கு கடிச்சாலும் ஒரு அடி. அப்ப உறக்கத்தில் இந்த கை என்ன செய்யும் என்று கேட்டா, நமக்கு உணர்வு இல்லாவிட்டாலும் உறக்கத்தில ஒரு நுழம்பு கடித்தால் அந்த இடத்துல நம்ம நித்திர முழிக்காமலே நம்மட கை போய் அந்த இடத்துல நுழம்பு கடிச்சிருக்கும். நுழம்பு அடிச்ச ரத்தம் கையில் இருக்கும். இதை பார்க்காம அழகா காலையில முகத்தை அப்படி கையால தொடச்சு போட்டு வந்தோம்னா முகம் எல்லாம் ரத்தம் இருக்கும், ஊத்தரிக்கும். அப்ப கை மூக்குல உறங்கிச்சா அல்லது நொழும்பு அடிச்சிச்சா அல்லது தலை சொரிஞ்சிச்சா அல்லது வாய் கொப்பளிச்சுச்சான்னு உண்டு தெரியா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கடா, உறக்கத்திலிருந்து எழுந்து விட்டால் முதலில் உங்கள் 2 கைகளையும் நன்றாக கழுவிக் கொள்ளுங்கள். தொழுகைக்கு நீங்கள் தயாராகின்ற பொழுது முகத்தை கழுவீங்கள் அல்லவா, அந்த நேரத்தில் உங்களுடைய மூக்கை நன்றாக 3 தடவைகள் சீறி கழுகிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ற ஷைத்தான் உங்களை எழும்ப விடாமல் அல்ல தூக்கம் கலையாமல் தடுக்கிற இடம் அந்த மூக்கு தான். 3 தடவை மூக்கை நன்றாக சீறி துப்புரவு செய்தால் தூக்கம் கலையும். இது நித்திரகன்ல போய் சும்மா தண்ணி அள்ளி பட்டம் படாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படி தலைவிட சொன்னா தண்ணி முகத்தில் இருக்கிட்டே திரும்பி தூக்கம் வரும்.
வெறும் தண்ணிக்கு தூக்கத்தை கலைக்கிற பவர் இல்ல. மூக்கை நன்றாக 3 தடவைகள் சூறி கழுவிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ஒழுங்குகளை உறக்கத்திலே பேணிக் கொள்வோமாக. எல்லாம் அல்லாஹு தஆலா மரணத்தை நினைத்து உறங்கி பாவங்களற்ற முறையில் உறங்கி இறைவனுக்கு பக்தியோடு வாழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியால் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.